7 கொடூர மிருகங்க கிட்ட இருந்து இந்த குட்டி பொண்ணை காப்பாத்துனது யாரு? தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் ஆரஞ்ச் ஈகிள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எத்தியோப்பியால 2005ல 12 வயசு இருக்கிற அந்த குட்டி பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு 7 கிட்னாப்பர்ஸ் அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. எதுக்குன்னா அவளை சைல்ட் மேரேஜ் பண்றதுக்கு. அவ மாட்டேன்னு சொல்லி அழுகிறா, விடவே இல்லை. ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு அவளை அடிச்சு கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சைல்ட் மேரேஜ் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த 7 கிட்னாப்பர்ஸ் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஏன்டா இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சுற்றி முற்றி பார்க்குறா. அப்போது அவள் பார்த்தது 3 ஆப்பிரிக்கன் சிங்கங்கள் இவளை நோக்கி வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட அடி வாங்கி கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த சிங்கத்துக்கிட்ட கடி வாங்கி நம்ம சாக போகிறோம். அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சு அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு நினைக்கிறா. இந்த 3 சிங்கங்களும் இவளை நோக்கி வந்தது. இவளை ரவுண்ட் அப் பண்ணி பேசாம படுத்துருச்சு. இந்த குட்டி பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அழுதுட்டே இருக்கா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 12 மணி நேரம் அந்த சிங்கங்கள் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறமா இவளை தேடிட்டு இவளோட பேரண்ட்ஸும் போலீஸும் அந்த இடத்துக்கு எப்படியோன்னு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களையும் அந்த சிங்கம் எதுவுமே பண்ணல. அந்த குட்டி பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போற வரைக்கும் அமைதியா அங்கேயே படுத்து பார்த்துட்டு இருக்கு. ஜென்ரலா அனிமல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணதான் பார்க்கும் ஹியூமன்ஸை பார்த்தா. ஆனா இங்க இந்த 3 சிங்கங்களும் அந்த குட்டி பாப்பா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குது. என்னன்னா அந்த குட்டி பொண்ணு அழுதது ஒரு சிங்க குட்டி அழுகிற மாதிரி அதுக்கு தோணி இருக்குமாமா அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்ட்யூஷன் அந்த குட்டி பொண்ணுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், நம்ம அதை சேஃபா பார்த்துக்கணும்னு தோணி இருக்கு. அதனாலதான் 12 hours அந்த இடத்த விட்டு அசையாம அந்த குட்டி பொண்ணு பாதுகாத்துருக்குது. அவங்களோட பேரண்ட்ஸ் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போறப்போ ஓகே சேஃபா அந்த பொண்ணு போறா அப்படின்னு அதுங்களுக்கு தோணி இருக்கு. அதனாலதான் இன்னுமே பேசாம யாரையுமே அட்டாக் பண்ணாம பேசாம வந்த திசையில அதுங்களா போயிருக்கு. கரடி, சிங்கம், புலி இதுங்களெல்லாம் பார்த்தா இதுங்க தான் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனுஷங்களை அப்படி கண்டுபிடிக்க முடியாது இல்லையே. யாரு நல்லவன் யாரு கெட்டவன் ஒன்றும் தெரியறது இல்லை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி ஃபியூச்சர்ல வந்தா நல்லா இருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ஆரஞ்ச் ஈகிள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.